ஹாய். கால் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அது கீழே ஒரு முக்கியமான 3 விதமான கால்ஸ் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மணி கால், அப்புறம் வந்து அட் த மணி கால், அப்புறம் வந்து அவுட் ஆஃப் த மணி கால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த மணி கால் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரீமியம் எடுத்துகிட்டு ஆப்ஷன் கனெக்ட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த ஷேர் ப்ரைஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மணி கால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூ. 100க்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 98 இல்லைனா 95 இல்லை 93 90 இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கால் வந்து இந்த மணி கால் அப்படின்னு அர்த்தம். இதுவே அடுத்த மணி கால் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேர் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து அடுத்த மணி கால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹100 ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ₹100 அப்படின்னா அது அடுத்த மணி கால். அவுட் ஆஃப் த மணி கால் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேர் ப்ரைஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அவுட் ஆஃப் த மணி கால். இன்கேஸ் வந்து நீங்கள் ₹100க்கு ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 102 103 104 ஸோ அந்த ஷேர் ப்ரைஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அவுட் ஆஃப் த மணி கால். ஸோ இந்த மணி கால், அட் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி கால் வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இதுதான் வந்து கால் ஆப்ஷன் கீழே வர முக்கியமான 3 டைப்ஸ்.